பூராவும் இதே பேச்சாக இருக்கிறது. மகாராஜா மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாராம். அப்பா, என் கவலை தீர்ந்ததடி. என்னடி இது? அம்மா, இந்த மான் நமது நந்தவனத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. பிடிக்கலாம் என்று போனால் என்ன விளையாட்டு காட்டுகிறது தெரியுமா? கஷ்டப்பட்டு பிடித்து வந்தேன். மிகவும் அழகான மான். விமலா, இது நமது நந்தவனத்திலேயே இருக்கட்டும், எனக்கு விளையாடுவதற்கு உதவும். பிரபா, பிரபா, நல்ல வேளை. இந்த மான துரத்தி வந்து பட்ட கஷ்டத்துக்கு உன்னையாவது பார்த்தனே. உத்தரவில்லாமல் அந்தப்புற நந்தவனை பிரவேசித்த நீயா? ஐயோ, நேசமா மறந்து போயிட்டியா? என்ன தெரியல? தர்பாரில் எங்கோ உன்னை பார்த்ததாக ஞாபகம். தர்பாரா? என்னடா இது? உனக்கு மூலக்கோளாறு ஒண்ணு இல்லையே? என்ன யாருன்னு நினைச்ச? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை தண்டிக்க செய்வேன். உங்க அப்பா கிட்டயா? ஆமாம். அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவர்தான் மலையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பா யாருன்னு நினைச்ச? மாடு மேய்க்கிற மல்லைய தெரியாதா? நீ என்னமோ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அட நெருத்துமா, உன்ன தெரியும். நீ தோழிக்கு 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 தோழி. ஐயோ, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? பொய்ய எத்தனை நாள் பொட்டிக்குள்ள மூடி வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு தபார்னு வெளியில வந்துடுவா. கூறும் பொறுப்பு என் மகள் மாலினியைச் சேர்ந்தது. அவள் சங்கீதத்திலும் நடனத்திலும் சாட்சாத் சரஸ்வதி என்று உன் அப்பா சொன்னாரே, அந்த சரஸ்வதியின் சங்கீதத்தையும் நடனத்தையும் நான் பார்க்கலாமா? எனக்கு வெட்கமா இருக்கிறது. சரஸ்வதி வெட்கப்பட்டதை இன்றுதான் பார்த்தேன். சரி, அன்று உனக்காக பாடினேன், இன்று ஆடுகிறேன். பிறகு உனக்கு வெட்கம் இருக்காதே. வா. Magada
நடம் கண்டு மயம் கொண்ட மங்களுக்கு பாரையா. ஆஹா மாலினி, ராஜசபையில் உம்மிடம் இடம் கொண்டிருக்கும் கலைக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கம் என்று என்னிடம் தெரிவித்தாய். உன்னிடம் இடம் கொண்டிருக்கும் கலை என்னை பிரமிக்கச் செய்துவிட்டது. அதற்கு இதோ என்னுடைய வணக்கம். வா. மாலினி, உன்னை மகளாக அடையும் பாக்கியம் பெற்ற உன் தந்தை நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பெருமைப்படும் பாக்கியம் பெறவில்லையே. சந்தோஷம், பெருமை. சுவாமி, தீக்குணங்களே உருவான என் தந்தையிடம் இவைகளை சொன்னால் என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்க உன் தந்தை என்ன சொல்வார்? சொல் பார்ப்போம். பெருமை. அந்த நாடோடியை மணப்பது எனக்கு பெருமை. உன் கண்மூடி காமத்தால் எனக்கு என்றும் மாறாச்சிறுமையை ஏற்படுத்தி விட்டாய். நீ அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா? ஒரு நாளும் இல்லை. நீங்கள் மட்டும் உங்கள் தீக்குணங்களை விட்டொழித்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். பிறகு உங்கள் புகழ் எப்படி ஓங்குகிறது பாருங்களப்பா. அடி துரோகி, நான் உன் காதலனிடம் மன்னிப்பு கேட்பது அவன் என்னை மன்னிப்பது. காமத்தால் கண் தான் கெட்டதென்று பார்த்தேன். உன் கருத்தும் கெட்டுவிட்டிருக்கிறதே. இல்லையப்பா, அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர், நீதிமான். நீங்கள் சத்தியத்துடன் போராடினால் உங்கள் உயிர் எவனுக்கு விருந்துதானப்பா. அந்த மாதிரி சம்பவத்தை நான் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? யமனுக்கு என் உயிரை விருந்திட இன்னும் எவனும் பிறக்கவில்லையே. என் சிங்காதனத்தின் அடியில் இருக்கும் மந்திரத்தட்டை சந்திர புஷ்கரணியில் எரிந்து 7 கடல்களுக்கு அப்பால் உள்ள வேதாள தீவை அடைந்து. ஏனப்பா நிறுத்திவிட்டீர்கள்? ஏன் மகாராஜா நிறுத்திவிட்டீர்கள்? சுவாமி, விளையாட்டு வினையாக வல்லவா முடிந்துவிட்டது. என் அப்பாவின் உயிர்நிலையை பற்றி நடிப்பின் ஆவேசத்தில் என்னை அறியாமல் சொல்லிவிட்டேன். மாலினி, என்னிடம் சொன்னதில் உனக்கு என்ன பயம்? இல்லை சுவாமி, என்ன இருந்தாலும் அவர் என் தந்தை அல்லவா? ஆம், உன் தந்தையை பற்றிய ரகசியம் எனக்கு தெரியக்கூடாதா? மாலினி, என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ இதை ஆரம்பித்திருக்க வேண்டாமே. இல்லை இல்லை, சொல்கிறேன் சுவாமி. நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. 7 கடல்களுக்கு அப்பால் வேதாளத்தீவு இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை என்று எனக்கு எப்படி தெரியும்? இருக்கிறது. அங்கு ஒரு குகை இருக்கிறது. என்ன? நீ சொல்வதால் நம்புகிறேன். அந்த குகை வாயிலில் ஒரு பூதம் இருக்கிறது. சரி. பூதத்தை தாண்டி உள்ளே போனால் ஒரு வெள்ளை புறா இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்கிறது? புறாவிற்குள் தான் இருக்கிறது. எதுவோ? என் அப்பாவின் உயிர்நிலை. அதற்கு ஆபத்து வந்தால்தான் எங்க அப்பாவுக்கும் ஆபத்து. மாலினி, நீ சரியான பைத்தியக்காரி. இதற்கா இப்படி நடுங்கி போனாய்? ஏன் ஏன்? உன் அப்பா உன்னை பயப்படுத்த வேண்டி இந்த கதையை கட்டிவிட்டு இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறபடி இல்லை. நானும் அப்பாவும் எத்தனையோ தடவைகள் குகைக்கு போய் வந்திருக்கிறோம். கனவில் தானே? உங்களுக்கு சொன்னால் அப்படித்தான் இருக்கும். என் அப்பாவையும் என்னையும் தவிர பூதம் வேறு யாரையும் உள்ளே விடாது. போதுமே உன் புழுகுகள். இப்படி சொல்லி என்னை மிரட்ட பார்த்திருக்கிறாய். இருக்கட்டும், எனக்கும் சமயம் வரும். சரி சரி, அம்மா காத்து கொண்டிருப்பார்கள். வாருங்கள். வீரன் இங்கு வருவதாக சொன்னான். நீ போய் வா. சரி, சீக்கிரம் வந்து விடுங்கள். கள்ளம் கபடமற்றவள். என்ன இருந்தாலும் அவர் என் தந்தை அல்லவா? அவனை நான் எப்படி கொல்வது? கொல்லத்தான் வேண்டும். அதர்மத்தை அழிப்பதில் பாவமில்லை. ஆனால் மாலினி இதனால் மாளா துயரத்துக்குள்ளாவாளே. ஆச்சாரங்கள் குலைந்து அறநெறிகள் பொடியாகி அஞ்ஞானம் பரவி ரத்த வெறியில் நாட்டு மக்கள் மூழ்கி கிடப்பதை நீ விரும்புகிறாயா? காதலுக்காக கடமையை செய்ய தவறாதே. போ போ, காலதாமதம் செய்யாதே. உன்னை ராஜகுமாரின்னு நினைச்சு நான் எத்தனை பெரிய மனக்கோட்டை கட்டிவிட்டேன் தெரியுமா? அப்புறம் விசாரிச்சா நீ தோழி. அப்படின்னா என் மேல உனக்கு பிரியம் இல்லையா? பிரியம் அது வேறத்தில் அது இருக்கு. ஆனாலும் நீ ராஜகுமாரியா மட்டும் இருந்திருந்தா
ராஜகுமாரியா இருந்திருந்தா என்னவா? மாமனார் முதலுக்கு மருமகன் சொந்தக்காரே மகாராஜாதி ராஜனிந்த வீர ஆவே ராஜாதி ராஜனிந்த வீர மாமனார் முதலுக்கு மருமகன் சொந்தக்காரே மகாராஜாதி ராஜனிந்த வீர ஆவே ராஜாதி ராஜனிந்த வீர கோமாளி ராஜானி குவலயத்தை எப்படி ஆடுவே கூத்தாடுவே கோட்டையை விட்டுடுவே கோமாளி ராஜானி குவலயத்தை எப்படி ஆடுவே கூத்தாடுவே கோட்டையை விட்டுடுவே என்னை சாமான்யமாக ஏமாளின்னு சந்தேகம் கொண்டுக்காது உண்மையே பக்கமா நீட்டுக்காது என்னை சாமான்யமாக ஏமாளின்னு சந்தேகம் கொண்டுக்காது உண்மையே பக்கமா நீட்டுக்காது நானு ராஜா வாயிட்டா ராஜராஜ மெச்ச நாட்டை ஆளுவேன் நாகரீகமாக மக்கள் கூட வாழுவேன் ராஜராஜ மெச்ச நாட்டை ஆளுவேன் நாகரீகமாக மக்கள் கூட வாழுவேன் நன்மையும் தீமையும் தினம் தெரிந்துள்ளோம் பெண்ணையும் ஆணையும் சமம் கொணர்ந்துள்ளோம் அன்பும் கொண்டும் அமைதியாக்குவேன் சட்டமிட்டு மக்களை தவிக்க விட்டுடேன் தாங்கிடாத பதிகள் போட்டு தீங்கு செய்கிறேன் பட்டினி கிடக்க நானும் பார்த்துகின்றேன் பாதகம் இல்லாத ஆட்சி நீதி நாட்டுவேன் பாஷாமாரியாக நாட்டை பங்கு போடுவேன் தேசாபிமானிகள் ஊரை நாடுவேன் ராஜராய் ராணியாய் ஆளவே காணும் மானினத்தில் இது போல் கண்
மானாக வந்ததிலோர் தவறுண்டோ நான் செய்த தவம் இந்த மானாக வந்தது நான் செய்த தவம் இந்த மானாக வந்தது நழுவ பார்த்தல் விடுவேனோ நழுவவெழுந்து வருவேனோ நழுவ பார்த்தல் விடுவேனோ நழுவவெழுந்து வருவேனோ. ஆஹா, என் கனவு நனவாயிற்று. நானே பாக்கியசாலி. மாலினி, நான் உன் தந்தையின் பரம வைரி என்பதை நீ அறிந்திருந்தால் இப்படி சந்தோஷப்பட மாட்டாய். சுவாமி, நீங்கள் என் தந்தையின் வைரி என்று தெரிந்துதானே என் பிதாவின் சீற்றத்தை கண்டதும் நேராக உங்களிடம் வந்து எச்சரித்தேன். என் தந்தை உங்களிடம் தோல்வியுற்றார் என்று கேட்டவுடன் நான் என்ன ஆனந்தமடைந்தேன் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கிறது. சுவாமி, என் தாய் பலகீன மனமுடையவளை ஒழிய மகா பதிவிரதை உத்தமி. அவள் உதரத்தில் ஜனித்த நான் நேர்மையாக உத்தமமாக நடந்து கொள்வதில் யாதொரு ஆச்சரியமும் கிடையாது. சுவாமி, என்று நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேனோ அன்றே என் உள்ளத்தை உங்களுக்கு பறிகொடுத்து விட்டேன். உங்களை நேரில் கண்டதும் நீங்களே என் கணவர் என நிச்சயித்து விட்டேன். சுவாமி, இந்த பிறவியிலும் சரி வேறு எந்த பிறவியிலும் என் மனம் வேறு எவரையும் தீண்டாது. இது சத்திய வார்த்தை. மாலினி, எழுந்திரு. நான் உன் தந்தையின் பகைவன் என்று தெரிந்தும் என் மீது காதல் கொண்டு விட்டாய். நானும் உன் உத்தமமான செய்கைகளைக் கண்டு அளவிலா ஆசை கொண்டு விட்டேன். ஆனால் உன் தந்தை விஷயத்தில் என் செய்கைகள் ஏதேனும் உன் மனதை புண்படுத்தி விடுமோ என்று அஞ்சுகிறேன். சுவாமி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்தில் தலையிட எனக்கு என்ன உரிமை? சுத்த வீரனின் மனைவி நான். அவரின் வெற்றியை விரும்புவதுதான் என் தர்மமாக இருக்க முடியும். மாலினி, நீயே வீரமகள். கந்தர்வ விதிப்படி நாம் இப்போது சதிபதிகள். சுவாமி, என்னை இப்பொழுதே உங்களுடன் அழைத்துச் சென்று விடுங்கள். என் தந்தையால் எந்த கணத்திலும் ஆபத்து நேரிடும். மாலினி, உன் தந்தையால் எனக்கு ஆபத்து விளைவிக்க முடியாது. நீ ஒரு சுத்த வீரனின் மனைவி. உன்னை இப்படி அழைத்துச் செல்லக்கூடாது. அரண்மனைக்குள் நானே நேரில் வந்து அழைத்துச் செல்கிறேன். சுவாமி. மாலினி, கலங்காதே, சீக்கிரமே வருகிறேன். இங்க இருக்காண்டோ. முட்டாள். யாருடா முட்டாள்? தெரியலங்க. நீயும் நானும் முட்டாள். ஆமாங்க. எதிர்த்து பேசாதே. இல்லையானால் ஜாரண நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் தான் ஓடி இருப்பானா? நீ தான் விட்டுருப்பாயா? போய் தேடுவா. ஏம்மா, உனக்கு புத்தி இருக்கா? இருக்குதப்பா. எதிர்த்து பேசாத. நான் இந்நாட்டின் முதல் மந்திரி, நீ என் மகள்.
ஒரு குடியானவன் வீட்டில் புகுந்து பூச்செடியை திருடுவதா? கேவலம், கேவலம். பிடிங்கள், பிடிங்கள். அரியின் வீட்டில் நரியின் விளையாட்டா? அற்ப பயலே. அப்பப்பா வேண்டாம். சரி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி வாங்கினாயே, அது எதற்கு? பயந்து. ஒரு செடியை பிடிங்கிறதற்காக ஒரு நாள் பூராவும் உன் வீட்டிலே என் மகளை பூட்டி வைத்திருந்தாயே, இது குற்றமா இல்லையா? ஏமா, நானு எவ்வளவோ துரியமா ஒரே ஒரு பாரிஜாத செடியை வச்சிருந்தேன். அதை நீங்க வேரோட புடுங்கிட்டு போயிட்டீங்களே, அது குத்தமா இல்லையா? அப்பா, நம்ம நந்தவனத்துல எல்லா வித செடிகளும் வைத்திருந்தும் எனக்கு பிரியமான பாரதியாத செடியை வைக்காதது உங்கள் குற்றமா இல்லையா? ஆமாம், ஆமாம், ஆமாம். என்ன ஆமாம்? நல்லா சொன்னீங்கம்மா. நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே. நிறுத்து. நீயே உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டாய். ஆகையினாலே என்னது இருக்கட்டும், நான் ஒப்புக்கொள்றேன். அரண்மனை தோட்டத்துல 2 பூவை எடுத்துட்டு போனதுக்காக திலோத்தமேன்னு ஒரு அம்மாளை மாசக்கணக்குல புடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்களே, இந்த குத்தத்துக்கு தண்டனை உண்டு? உங்களால கொடுக்க முடியுமா? முடியும். என்ன தண்டனை? தேசப்பிரஷ்டம் செய்திருக்கிறேன். இந்த குற்றம் செய்தது மகாராஜா. யாரா இருந்தால் என்ன, குற்றத்திற்கு தண்டனை, சட்டத்திற்கு மதிப்பு. அப்பா அப்பா, நம்ம மகாராஜா இப்படி பேசிட்டீங்களே. எல்லாவற்றிற்கும் இந்த பெயர்தான் காரணம். டேய், என் மகளை பூட்டி வைத்தது ஒரு குற்றம், தப்பித்தோடியது இன்னொரு குற்றம். என் மகாராஜாவை திட்டிவிட்டேனே நான், அது 3வது குற்றம். நல்லா இருக்கேது. நீங்க மகாராஜாவை திட்டது கூட என் குத்தமா? எதிர்த்து பேசாதே. இது ஒரு தினசு வியாதியோ? டேய், இவனை கொண்டு போய் கழிவில் ஏற்றுங்கள். ஐயோ வேண்டாம், மலை உச்சியில் இருந்து பாதாளத்தில் கிட்டியில் மாட்டி விடுங்கள். கிட்டியிலா? கிட்டியிலையா? யானை முதனே குருநாதரனே திருவருள் புரி கைங்கரனே திருவருள் புரி கைங்கரனே மதம் பொழியும் யானை முதனே கருணாகரனே திருவருள் புரி கைங்கரனே திருமயமாம் புவி வானிலே திருமயமாம் புவி வானிலே உனதினை அடியலதொரு துணை அறிய திருமயமாம் புவி வானிலே உனதினை அடியலதொரு துணை அறிய திருவருள் புரி கைங்கரனே ஓம்கார ரூப கணநாயகா ஓம்கார ரூப கணநாயகா உமை மகிழ் மகனே விநாயகா
எனக்கு இடைஞ்சல் விளைவிக்க இவன் அப்பனால் கூட முடியாது. அது இருக்கட்டும், கல்யாண விஷயத்தை பற்றி என்ன தீர்மானத்திற்கு வந்திருக்கிறாய்? முருகன் கிருகன் வரமாட்டான், நான் குறிப்பிடுபவனைத்தான் மணந்து கொள்ள வேண்டும். அவள் தான் கல்யாணமே வேண்டாம் என்கிறாளே, உங்களுக்கு ஏன் கவலை? விலாசினி, நீ மகனை வளர்க்கும் முறை எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. திலோத்தமையை சபைக்கு அழைத்து வாருங்கள். அப்பா, அவள் தேவமாது, விட்டு விடுங்கள். செட்டாக்கனை கைக்கு கிட்டி இருக்கிறது, விட்டு விடுவதா? அதுவும் திலோத்தமையை. அவள் வந்து 3 வருஷங்கள் ஆகின்றன. நேற்றுதான் வந்த மாதிரி இருக்கிறது. இந்திரனுக்கு திலோத்தமை வேண்டுமானால் இந்திராணியை இங்கு ஈடு வைத்து இவளை அழைத்து செல்லட்டுமே, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சட்! இந்த பஞ்சாங்க புத்தி இன்னும் உங்களை விட்டபாடில்லை. இந்த ரூபத்தில் வேறு எங்கும் என்னால் நடனமாட முடியாது. இந்த ரூபத்தில் ஆட முடியாவிட்டால் வேறு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் ஆடு. இல்லையே உன் உயிரை இந்திரனிடத்திற்கே அனுப்பி விடுவேன்.